அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் இந்த பூமி பார்த்திங்கன்னா அந்தியூரிலிருந்து அந்தியூர்லேருந்து பவானி போகிற ரோடுங்க. பருவச்சி மேலே போகிற ரோடுங்க. அந்த பருவச்சி ரோட்டு அந்த மெயின் ரோட்டில் இருந்துங்க ஒரு 1/2 கிலோமீட்ரு கட் ரோடு பேஸில் வரணுங்க. கட் ரோடு பேஸில் வந்தோம்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. 2 ஏக்கரை 75 சென்ட்டுங்க. இது சைட்டுக்கு ஆகுங்க, விவசாயத்துக்கும் ஆகுங்க. ஆனால் ரோடு பேஸ்லேயே தான் இருக்குதுங்க. இது பக்கத்து தோட்டம் பார்த்திங்கன்னா இதை குச்சிக்கிழங்கு காடுங்க. ஆனால் சைட்டுக்கு ஆகுங்க. ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க. ஆனால் சைட்டுக்கு போகிறதுனாலும் போடலாங்க. 2 ஏக்கர் அப்படியே ஒரு செவ்வக வடிவில் இருக்குதுன்னு பாருங்களேன். ஒரு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி வருங்க. ஒரு 200-250 அடி வரும்னு பாருங்களேன். ஆனால் பூமி நல்லா இருக்குதுங்க. ஆனால் ரோடு மட்டத்துக்கே பூமிங்க. சைட்டுக்கு ஆகும், ஆனால் விவசாயத்துக்கு ஆகும். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. ஏக்கரை 1.25 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அக்கினி மூலையும் குபேர மூலையும் ரோடு பேஸில் வந்துடுங்க. அப்படியே செவ்வக வடிவில் போயிரும்னு பாருங்களேன். அந்த 250 அடி நீளத்துக்கு அப்படியே ரோடு பேஸில் அப்படியே நேராகவே போயிடுதுங்க. அந்த குடாரம் மாதிரி இருக்கிறது ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குதுங்க. நம்ம இந்த சைட்டில் இந்த பூமியில் தாங்க இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது கோயில் ஓரமாக தான் இருக்குது. அதுக்கு வேணும்னா நம்ம காட்டுக்காரரே அது தனியாக கழிச்சு விட்ருவாங்க. இந்த பூமி விவசாயத்துக்கு ஆகுங்க, சைட்டுக்கு ஆகுங்க. ஆனால் விலை பார்த்தா 1.25 கோடி ரூபா சொல்கிறாருங்க. ஏதோ நேரில் உடன் கரையோம்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த பார்த்தீங்கன்னா அந்த தேக்கு மரத்தாடை அப்படியே வந்துடும்னு பாருங்களேன். ரோடு பேஸில் 250 அடி அப்படியே செவ்வக வடிவில் போயிருங்க. ஆனால் பூமி நல்லா இருக்குதுங்க. ரோடு மட்டும்தான் பூமி நல்லா இருக்குதுங்க. அங்கே அந்த வேப்பங்கொம்பு வரைக்கும் வரும்னு பாருங்களேன். 250 அடிக்கு இவ்வளோ தூரம். அப்புறம் 2.25 ஏக்கரை வருமா, அதுக்கு கணக்கு போட்டுக்குங்க. இந்த பூமி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.